ஸோ சாராவை நான் வந்து எஜுகேஷனில் தத்து எடுத்துக்கிறேன். அவள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறா, அவள் ஷூட்டிங்க்கு போட்டோம், அவளுக்கு ஹோம் ஸ்கூலுக்கு என்ன டீச்சர்ஸ் வேணும், எந்த சப்ஜெக்டு எல்லாத்தையும் நான் அனுப்பி அவள் வந்து +2 முடிக்கிற வரைக்கும் அவளுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எஜுகேஷனில் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்றதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா, ஆல்ரெடி வசதியாக இருக்க பொண்ணுக்கு மொத்த எஜுகேஷன்லையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹெல்ப் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஆனால் அதே நேரத்தில் நிறைய படிக்க கூட கஷ்டப்படுற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு பண்ணுங்க. ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்காங்களே அவங்களுக்கு பண்ணுங்க. நான் பணக்கார பொண்ணுக்கு தான் ஹெல்ப் பண்ணுன்றதான் விஷயமா ப்ரொடியூசர் சொல்றாரு. மொத்த A to Z அந்த பொண்ணு ஸ்கூல்லேருந்து காலேஜ் பிடி வைக்கிற மொத்த படிப்பு செலவு நான் ஏற்றுக்கிறேன். யாருக்கு? நம்ம பணக்கார பொண்ணுக்கு. ஆல்ரெடி அவங்க படித்து போயிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த ப்ரொடியூசர் இருந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த எடுத்த டிசிஷன் சரியா தப்பா, இல்லை கஷ்டப்படுற குழந்தை ஹெல்ப் பண்ணிருப்பீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.